நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் கண்முன்னே கார் விபத்து சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். அதாவது வள்ளியூர், திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் ஏறத்தாழ 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு திட்டம் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட இருக்குது. இதனை அடுத்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்காக சபாநாயகர் அப்பாவு வந்திருந்தாரு. பேசி முடிச்சுட்டு வெளியே செய்தியாளர் சந்திச்சு கொண்டிருந்த போது தியாகராயன பகுதியை, அதாவது நெல்லை மாநகர் பகுதிக்கு உட்பட்ட தியாகராய நகர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அவரோட சொந்த கார்ல தன்னோட சகோதரியான நெல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கவங்கள கூப்பிட வந்திருந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஏற்பட்ட அந்த விபத்துல கார் ஆனது தடுமாறி அருகில இருந்த மற்றொரு கார் மற்றும் அரசுக்கு சொந்தமான ஒரு ஜீப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி ஒரு மணல் திண்டுல மோதி அது விபத்துக்குள்ளாயிருக்கு. சபாநாயகரோட கண் முன்னே நடைபெற்ற இந்த விபத்தால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மிகுந்த பரபரப்போட காணப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் பேட்டி கொடுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து சரியாக ஏறத்தாழ ஒரு 10 அடி அளவுக்கு உள்ள தூரத்துல இந்த விபத்தானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 அடி அளவிற்கு ஓடி அந்த வண்டி ஒரு மணல் திண்டுல மோதி நின்னுது. அருகில் இருந்த கார் மீது மோதியதோடு இல்லாம அந்த கார் ஏறத்தாழ ஒரு 6 அடி உயரமான மணல் திண்டுல ஏறி காணப்பட்டது. இதுல கார் ஓட்டி ஸ்டீஃபன் எந்தவித காயமும் இல்லாம தப்பித்த நிலையில அவரு தற்போது நெல்லை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. சபாநாயகர் கண்முன்னே நடைபெற்ற இந்த நிகழ்வால மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே ஒரு மிகுந்த பரபரப்புக்கு இடையே காணப்பட்டது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.